இப்படி நடக்கும் எதிர்பார்க்கவே இல்லை, யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. விஜய் படத்தை போய் தியேட்டரில் பார்த்து தளபதி தளபதின்னு கத்தி விசில் அடிச்சு கொண்டாடணும்னு நினச்ச ஒரு படத்தை இப்படி 5 நிமிஷம் வெளியே ஊட்டி ஏன்டா மொத்தம் சொதப்புறீங்க. ரொம்பவே வருத்தமா இருக்குடா. நீங்க மற்ற படத்தை விட்டுருந்தாலும் பரவாயில்ல, அது கடைசி படம், தளபதியோட கடைசி படம். அது வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இப்படி நீங்க லிங்க் எல்லாம் வெளியே விட்டீங்கன்னா நாங்க எப்படா அது பார்க்கறது? முன்னாடியே தெரிஞ்சிருமாடா, எல்லாம் என்னன்னா நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருமே. 5 நிமிஷம் விட்டீங்க, படம் முழுக்க வெளியே வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சைடு. ஐயோ, இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா அப்புறம் படம் அந்த வைப்பே வராதேடா. படமே லேட்டா வருது வெயிட்டிங் 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 வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீங்க வெயிட்டிங் பீரியட்லயே நீங்க வந்து இடையில என்னடா அது சொருகுறீங்க 5 நிமிஷம் சீனை. அது ஏன்டா ரிலீஸ் பண்ணீங்க நீங்க? அதை பார்க்க யாருமே பார்க்காதீங்க. அந்த லிங்க் கிளிக் பண்ணி யாருமே பார்க்காதீங்க. நம்ம தளபதி படத்தை நாம தேட்டர்ல போய் தான் பார்க்கணும். அவரோட கடைசி படம்ன்றத நாம திருட்டுத்தனமா வீட்டுல இருந்து பார்க்கவே கூடாதுங்க. யாரா இருந்தாலும் பாருங்க, தியேட்டர்ல போய் பாருங்க, ரிலீஸ் ஆகட்டும். அவன் எவன் தான் லிங்க் விட்டதுனாலும் சரி, பார்க்கணுன்ற ஒரு எல்லாருக்குமே இருக்கும், ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்கும். இது பார்த்தா அவனுக்கு என்ன இருக்கும் என்ன இருக்கும். சத்தியமா பார்க்காதீங்க. தியேட்டர்ல போயிட்டு நம்ம அந்த ஆரவாரத்தோட அந்த ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டோட அந்த படத்தை பார்க்குறோங்க. என்னதான் பண்ணாலும் இது ஒரு சைடு டிஎம்கேவோட சதின்னு சொல்றாங்க. டிவிகேலேருந்து இது வந்து டிவிகேவே பண்ணிடுச்சுன்னு சொல்றாங்க டிஎம்கேக்காரங்க. மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. அது எப்படி என்னவோ அது தெரியல. ஆனால் படத்தை யாரும் ஃபோன்லையோ அல்லது லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணியோ பார்க்காதீங்க. தியேட்டரில் போய் பாருங்க. இதுதான் உங்கள்கிட்ட சொல்றது. தேங்க்யூ. தளபதிக்காக தியேட்டரில் போய் பார்க்குறோம் படத்தை.